என் பேர் சுகந்தன் சாரதி. நான் இன்று ஒரு திருக்குறளை ஒட்டி ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த திருக்குறள் என்னவென்றால், அருமையுடைத்தென்று அசாவமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். நான் இப்போது கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஒரு நாள் அரசருக்கு பக்கத்து நாட்டிலிருந்து நட்பின் அடையாளமாக ஒரு வாட்டசாட்டமான யானை பரிசாக கிடைத்தது. அரசர் இதுவரை இவ்வளவு பெரிய யானை ஒன்றை பார்த்ததே இல்லை. அதனால் அவருக்கு யானையின் எடையை தெரிந்து கொள்ள ஆர்வம் வந்தது. ஆனால் அந்த காலத்தில் யானையின் எடையை தெரிந்து கொள்ள சரியான தராசு இல்லை. அரசர் மந்திரிகளிடம் வேறு எவ்வாறு யானையின் எடையை தெரிந்து கொள்வது என்று கேட்டார். ஆனால் எந்த ஒரு மந்திரிகளுக்கும் விடை தெரியவில்லை. அப்போது ஒரு மந்திரியுடைய 10 வயது மகன் முன்வந்து தன்னால் யானையின் எடையை தெரிந்து சொல்ல முடியும் என்று கூறினான். அதை கேட்ட அனைத்து மந்திரிகளும் அவனை பார்த்து கேலியாக சிரித்தனர். ஆனால் அரசர் அவனுக்கு ஒரு வாய்ப்பளித்தார். உடனே அந்த சிறுவன் யானையை பக்கத்தில் இருந்த ஒரு ஆற்றுக்கு அழைத்து சென்று ஒரு படகில் யானையை ஏற்றினான். யானை படகில் ஏறியதும் படகு சிறிது தண்ணீருக்குள் சென்றது. அந்த சிறுவன் ஒரு கரிக்கட்டையை எடுத்து படகு எந்த அளவிற்கு தண்ணீருக்குள் சென்றது என்று ஒரு குறியீடு எடுத்தான். பிறகு யானையை படகிலிருந்து இறக்கிவிட்டு படகு மீண்டும் அதே அளவிற்கு தண்ணீருக்குள் செல்லும் வரை மணல் மூட்டைகளை கொண்டு படகை நிரப்பினான். படகு மீண்டும் அதே அளவிற்கு தண்ணீருக்கு சென்றவுடன் அவன் மணல் மூட்டைகளின் எடையை கண்டுபிடித்து கூட்டினான். அப்போது அவனுக்கு யானையின் எடை தெரிய வந்தது. அவன் யானையின் எடையை அரசரிடம் கூறும்போது அங்கிருந்த அனைவரும் அவனின் திறமையை கண்டு வியந்து அவனை பாராட்டினர். இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்மால் எதை வேணாலும் செய்ய முடியும். ஆனால் நாம் அதற்கு என்னால் இதை செய்ய முடியும் என்று நினைத்து முக்கியமாக முயற்சி செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.